இறைவன் சொன்னான், மூசாவுடைய தாயை, முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு, இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டு விடு, அவ்வளவுதான். நான் சொல்கிறேன் செய், எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன், நீ செயல்பட, அவ்வளவுதான். என்ன செய்வேன் தெரியுமா? நீ ஆற்றிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன். எப்படி? இறைத்துதர் மூசாவாக. ஆற்றிலே விட்டார்கள். இறைவன் சொன்னான், அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை, இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று. அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே? ஃபிரௌன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை, இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள். ஃபிரௌன் அதை பால் அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான். மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுடைய கரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இறைவன் சொன்னான், திருப்பி கொண்டு வருவேன். எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள்? இறை தூதர் மூசாவாக. மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை? நபி யாக்கூப், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டார்கள் அவருடைய சகோதரர்கள் கிணற்றிலே. பயந்தார்களா? அவர்களை அந்த கிணறுதான் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சென்றது. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலை தான் அவர்களை சிம்மாசனத்திலே உட்கார வைத்தது. நபி யூசுப் பயந்தார்களா? எத்துணை இறைத்துதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இறைவன் சொன்னான், எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நபி நூஹ் கப்பல் கட்டினார். அங்கே வெள்ளம் இருந்ததா? ஆறு இருந்ததா? மலையை இறைவன் கொண்டு வருவான் என்று சொன்னான், அவன் கொண்டு வருவான். என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான். இன்று சோகம், நாளை அது மகிழ்ச்சியாக மாறும். இன்று கண்ணீர், நாளை அது சந்தோஷமாக மாறும். இன்றைய ஏழ்மை, நாளை செல்வமாக மாறும். இன்றைய குழந்தையின்மை, நாளை சிறந்த குழந்தையாக மாறும். இன்றைய உறவின் பிரிவு, இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான். இன்றைய இழப்பு, இதைவிட அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில். இறை தூதர் ஸல்லல்லாஹு